புது செல்லா? ஆமாடா. சூப்பராக இருக்கே. செல் தாங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணடா, தாரேன். செல் தாங்களேன். அந்த தாரேன். தானே. டேய், அதான் தாரேன்னு சொன்னால பரவ என்ன? புது செல்னால தானே கேட்டேன். போட மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல. அண்ணன் ஏன் இப்படி சொன்னா? நம்ம மூஞ்சி நல்லா இல்லையோ? டேய் விளையாடுமா? இல்லைடா, விளையாடுவோம். டேய் புது பேட் வாங்கியிருக்கேன்டா, வா இப்போ விளையாடுவோம். விளையாடுவோம். என்ன டல்லாக இருக்கானே? சரி, ஏன் டல்லாக இருக்க? எதாவது சொல்லிட்டாங்களா? அண்ணன் புது ஃபோன் வாங்கியிருக்காங்க. சரி, கேட்டேன், திட்டான். அது உங்கள் அண்ணன் தானே? எங்கே திட்டினாங்க? ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க, கேட்டேன், திட்டாங்க. இதுக்கெல்லாமா திட்டுவாங்க? அத்தாடி, உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது போலையே. நான் வந்தாலும் திட்டுவாங்களே. சரி, இங்கே இருந்தால் ஒரு மாதிரியா இருப்பேன். வா வெளியே போ. சரி வா விளையாடுவோம் ஃபஸ்ட்டு. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. உட்காரு டேனி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வீட்டில் அப்பா அம்மா தம்பிலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன்? அது ஒன்றும் இல்லைண்ணா. என்னென்ன உடஞ்சிருக்கமா இருக்கு? ஆமாடா, இந்த ஃப்ளவர் பாட்டு ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பட்டு கீழே விழுந்து உடஞ்சிட்டு நானும் எதுலமோ கம்மெல்லாம் போட்டு பார்க்குறேன், இந்த ஃபெவிக்விக்லாம் போட்டு பார்க்குறேன். ஆனால் பழைய மாதிரி வர மாட்டேங்குது. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறேன். டேனி, எனக்கு ஒன்று தோணுது. இதே மாதிரி தான் சில நேரம் நம்ம ஒரு வார்த்தைகளை விட்டுறோம், அப்போ அவங்க இருதயத்தை எப்படிலாம் காயப்படுத்தியிருக்கோம். ஆமாண்ணே, ஆமாம். சே, நம்ம பேசின வார்த்தையோட தம்பியை காயப்படுத்தியிருக்கோம்ல. அவன்கிட்ட போய் சாரி கேட்கணும், தப்பு பண்ணிட்டேன். என்ன கூப்பிட்டீங்களா? என்ன விஷயம்? டேனி, நம்ம ஊழியத்துக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்கணும். அதுக்கு தான் சரி உன்னை கூப்பிட்டேன். நீ வந்தால் கொஞ்சம் நம்ம சேர்ந்து போயிட்டு சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துடலாம்ல, அதுக்கு தாண்டா உன்னை கூப்பிட்டேன். சரிண்ணே. என்ன டேனி ஒரு மாதிரி டல்லாக இருக்க? என்ன விஷயம்? இல்லைண்ணே, வீட்டில் அது கொஞ்சம். எதுவும் பிரச்சனையா? ஆமாண்ணே. என்ன பிரச்சனை? ஒரு ஐஃபோன் தான் கேட்டிருந்தேன். நான் கேட்டதுக்கு ஒரு 20,000 ஃபோன் தான் வாங்கி கொடுத்தாங்கண்ணே. பரவாயில்ல சரி அப்படின்ட்டு விட்டுட்டேன். பிறகு பைக்கும் பல்சர் 180 கேட்டிருந்தேன். பிறகு அதுவும் 150 தான் வாங்கி கொடுத்தாங்க. கேட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுக்கு ப்ரேயரும் பண்ணியிருந்தேன். நான் கேட்டது எதுவுமே கிடைக்கல. டேனி, உனக்கு அதெல்லாம் கிடைச்சா உனக்கு சந்தோஷமாக இருக்குமா? ஆமாண்ணே, கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? கண்டிப்பாக. ஒரு வருஷம் சந்தோஷமாக இருக்கும், அப்புறம் அந்த சந்தோஷம் என்ன ஆயிரும்? அதுக்கப்புறம் உனக்கு நீ 180cc கேட்ப. அதுக்கப்புறம் 180cc கிடச்சிட்டுனா 220cc உனக்கு தேவைன்னு சொல்லி நீ கேட்ப. நான் பைபிளில் ஒரு வசனம் சொல்கிறேன், எடுத்து ரீட் பண்ணு. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பாத்தியாமா, உனக்கு நீ பைக் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கும்னு நீ நினைக்க. ஆனால் அதை காட்டிலும் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம கொண்டாடுறதே ஆண்டவர் நம்ம மனசில் பிறக்கிற சந்தோஷம்தான். இதெல்லாம் ஒரு மாயையான சந்தோஷம். உனக்கு தேவையானதை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால ஒன்றும் ஃபீல் பண்ணாத, சரியா? ஆண்டவர் உனக்கு நல்ல பெஸ்ட்டாக தருவார். நீ கொடுத்ததுக்கு ஆண்டவர் என்ன செய், நன்றி செலுத்து. சரிண்ணே. அண்ணா பிரைஸ்லாண்ணே. பிரைஸ் லார்ட்ண்ணே. உட்காருங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஊழியங்கள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? ஊழியங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே. கர்த்தருடைய கிருபையிலண்ணே நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கினாங்க ட்ராக்ஸ்ண்ணே. நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் வாங்கி நிறைய கஷ்டத்தோடு இருக்கவங்களும் நம்மகிட்ட நிறைய காரியங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.
அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணே. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு ஊருக்குள்ளெல்லாம் போகும்போது எங்களுக்கு ரொம்ப பயம். ஏன்னா எங்களை ஒரு ஆள் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நாங்கள் 2 பேர் தானே இருந்தோம். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறுத்து மழை பெய்ய போதுப்பா. பேரப்பா பார்த்துக்கோ. நாளைக்கு பார்த்துக்கிடும். இப்போ நாளைக்கு பார்த்துக்கிடும். மழை பெய்ய போது நீங்க தோக்க போறீங்கண்ணா. நீங்க தோக்க போறீங்க. விளையாண்டு போயிருவோம்னா. நான் இவ்வளவு நேரம் நல்லா தான் அடிச்சுட்டு இருந்தேன். மழை பெய்ய போது மேட்ச் முடியும். உங்களுக்கு உண்மையிலே மழை பெய்ய வேதனையா இருக்கு. தூர ஆரம்பிச்சா போயிடலாம். அப்படியா? தூர்னா உடனே போயிடலாம். இப்ப நீ என்னப்பா சொல்ற? சரி சரி ஆனா ஒரு கண்டிஷன். அவுட் என்ன செய்ய? சரி சமாளிப்போம். கல்லாட்டா இது செல்லாது. எரிஞ்சிட்ட நீ எரிஞ்சிட்ட இது செல்லாது. எனக்கு செல்லாது. எனக்கு மேட்ச் முடி. இது செல்லாது. போயிடுது. நீங்க எங்கடா அங்க நிக்கீங்க? இங்க வாங்கடா. வந்துட்டேனே. இந்த வந்துட்டேன். மேட்ச்னே நீ எப்ப மத்தல ஏமாத்தாதனே. பாய்ஸ் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்காங்க. பஸ் என்ன ஏமாத்தி அவுட் ஆயிட்டாங்க. நான் எவ்வளவு அப்படிலாம் ஏமாத்த முடியாது. உங்களுக்கு ஏமாத்தாத. வேண்டாம். சரி வா. அம்பேர் வாங்க. சரி வாங்க அம்பேர்ட்ட போ. ஐயோ எல்லோரும் ஒரு மாதிரியா வரான்ல. அம்பேர் கூட பார்க்காம நம்ம அடிச்சு வெளுத்துறாங்களோ. ஏற்கனவே போன கதையில அடிச்சு வெளுத்துட்டானுவா. ஹலோ பர்பிளியா, இந்த வரேன். டேய் என் வைஃப் கூப்பிடாடா. பாய் பாய் ஜார்ஜி. எஸ்கேப் ஆயிடுறா. ஓடுறா நிக்காம ஓடிடா. நில்லுனா. அம்பையர் தாங்கண்ணே. துட்ட தாங்கண்ணே. அம்பேர் தான் போயிட்டாருல. அம்பேர் தான் போயிட்டாரு. மேட்ச் முடிஞ்சு போச்சுண்ணே. துட்டு தானா. காசு தராம விட மாட்டேன். கல்லாட்டம் ஆடாதுண்ணே. வெட்டி மேட்ச்ண்ணே. காசுண்ணே. எழும்பிட்டானுங்கடா. டே ஓடுங்கடா. டே பாய்ஸ் அந்த ஆட்டோவை பிடிங்கடா. டே ஓடுங்கடா. டே இவங்களா அது? அண்ணா உங்க 2 பேரும் எனக்கு நல்லா தெரியும்ண்ணா. தம்பி நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனால் ஞாபகம் இல்லையாப்பா. நீ எங்க இருக்கவா? வீடு எங்க? அன்பு நகர். நம்ம முன்னாடி அங்க விளையாண்டுருக்கோம்ல அங்க. அப்போ தம்பிக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குமே. சரி இப்போ நீங்க எந்த சர்ச் போயிட்டு இருக்கீங்க? பக்கத்துல சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓ சரி இல்ல அந்த ஏரியா பசங்க கூட நாங்க விளையாடும் போது நடந்த சம்பவங்கள்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ உங்களை பார்த்த உடனே அது எனக்கு இருந்தாலும் வேண்டாம் தம்பி. ஏன்னா அதெல்லாம் பழைய பாவம், பழைய எண்ணங்கள். அதெல்லாம் மட்டும் ஆண்டவர் நம்ம இப்போ எவ்வளவோ தூக்கி எடுத்துருக்கிறாரு. படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, பைபிள் அறிவு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படிங்கிறத அந்த வேதவசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்குது. அதனால பழசு வேண்டாம நம்ம புதுசாக யோசிப்போம். கரெக்ட் தானே? கூட எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. ஆமாம் தம்பி, சின்ன பிள்ளைல என்ன பார்த்துருப்பேன். பேர் டேனியலா? நாங்கள் ஒரு காலத்தில் சர்ச்சுக்கெலாம் போனதே கிடையாது. ஏன்னா சர்ச்சுக்கு போகணுன்ட்டு போவோம். எத்தனை மணிக்குன்னா நானும் என் நண்பர் சிங்குவோம். நாங்கள் என்ன 9 மணிக்கு போவோம். போயிட்டு தேவையில்லாத சினிமா காரியங்களை கொடுத்து பேசுகிறது, கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறது அப்படின்னு இப்படியா எங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு தம்பி. ஆனால் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த நேரத்தில் யாருமே எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போட ஒரு ஃப்ரெண்டு வந்து பேசினாப்புல, டேய் யாருமே இல்லையாடா, நீ வா, நான் உனக்கு ஒரு சமாதானமான இடத்த காமிக்கிறேன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு என்னை ஒரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாத தருவேன்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு நல்ல சமாதானம் தந்துருக்கார் தம்பி. இன்றைக்கி நான் ரொம்ப சமாதானமாக இருக்கேன் தம்பி. ஆனால் இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக. கண்டிப்பாக நம்ம இந்த கிறிஸ்மஸ் முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒன்று நல்ல ஒரு ஆண்டவருக்காக நம்ம செய்கிறோம். நாங்கள் கிளம்புறோம்ண்ணே, ரொம்ப நேரம் ஆயிட்டு. அடுத்த வாரம் ஊழியத்துக்காண்டி ஜோம் பண்ணி கண்டிப்பாங்க ப்ரேயர் பண்ணிக்காங்க. வரேன் தம்பி, நல்லா ப்ரேயர் பண்ணுமா? வரேன் தம்பி. இவ்வளோ தூரம் ஆகிட்டாங்களா? என்னால் நம்பவே முடியல. என்னாலேயும் நம்ப முடியல தான்.
ஏன்னா உலகத்தின் பாவத்தில் ரொம்ப மூழ்கி இருந்தாங்க அவங்க. அப்போது சந்தோஷம் சமாதானம் அப்படிங்கிறது பணத்துலேயோ வேறு எதுலேயுமே இல்லை. இருதயத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, கொடுத்துருக்காரு. அவர் வந்தது தான் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும். சரிம்மா, நம்ம அப்போ கிளம்புவோம். மணி ஆயிட்டு. சரிண்ணே. சரி டானி, நான் லைட்டாக பக்கத்தில் போய் நான் ஜாமான் வாங்கிட்டு வரேன். சரியா? நீ என்ன செய்யினா, காரை இங்கே பார்க் பண்ணக்கூடாது. சரிண்ணே. இதுக்கு பின்னாடி ஸ்கூல் இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்டில் கடைகள் இருக்கு, அங்கே பார்க் பண்ணிடு. சரியா? இந்த சாவி இந்தா. கார் ஓட்டுவல்ல? ஓட்டுவேன். ஓகே. எவன்டா கார் மேலே விடுவான்? இந்த வாரேன். ஐயோ சாரிண்ணே. சாரி சார், அடிச்சுக்கோங்க. என் மேலே தானே தப்பு. கார் நாங்கள் பார்க் பண்ணதுனால தானே. இல்லை இப்போ நான் தட்டி நடப்பேன். கார் இருக்குன்னு எனக்கு தெரியல. சாரி, மன்னிச்சுக்கோங்க. எங்கண்ணா போகிறீங்க? நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிட்டேனே. இல்லைங்க, பக்கத்து சர்ச்சுக்கு தான் போகிறேன். நான் போயிடுவேன். உங்களுக்கு விசன் தான் தெரில. அப்போ நீங்கள் எதுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்க? சர்ச்சுக்கு எதுக்கு போவாங்க? கடவுளை ஆராதிக்கதாங்க. ஏசப்பாவை பார்க்க போகிறேங்க. பார்க்க போகிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இருந்துச்சா? கண்ணு தெரிஞ்சிச்சா? ஆமாங்க, கண்ணு தெரியலங்க. நான் நிச்சயம் எனக்கு கண் பார்வை வரும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேங்க. ஏன்னா கண் பார்வை வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான், இல்லாமல் இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க. இல்லைங்க, நேற்றுக்கு தான் ஜிஏஜி ஆஸ்பத்திரிக்கு போயிருங்க. எத்தனையோ பேர் கை இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கால் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எனக்கு ஏசப்பா நல்ல கை தந்திருக்கிறாங்க, நல்ல கால் தந்திருக்கிறாங்க. அதுக்கு தாங்க ஏசப்பாட்ட நன்றி சொல்ல நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். யாரு? நான் போதவர் பேசுறேன்டா. ஐயா சோஸ்தரம் ஐயா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்யா. தம்பி ஊழியத்துக்கு இன்னைக்கு வந்துடலாம்ல? ஐயா கட்டாயம் வந்துடலாம் ஐயா. எங்க எப்போ மட்டும் சொல்லுங்க, வந்துருவோம் ஐயா. நான் வந்து உன்னை கூப்பிட்டு போறேன். சரியா? ஓகேயா ஓகேயா. சரிடா, அப்ப நான் வச்சிடுறேன். என்னென்ன ஊழியத்துக்குன்னா போறீங்க? உங்களுக்கு விசன் ஆண்டவர் கொடுக்கலையா? தம்பி, ஆண்டவர் எனக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நான் தான் ஆண்டவருக்காக ஒன்றும் பண்ணலை. அதான் நான் இப்போ ஓடிட்டு இருக்கேன். சரி தம்பி, எனக்கு டைம் ஆகிட்டு நான் சர்ச்சுக்கு போகிறேன். தம்பி, இது வந்து பிளைண்ட் பேர்சன் கிராசிங் ஏரியா, பார்த்துக்கோ. அநேக பேர் கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்க, பார்த்து போங்க. சரியா தம்பி? சரிண்ணே, இனி பார்த்துக்கிடுதேன். இப்படி போகணுண்ணே, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேண்ணே. நன்றி தம்பி. டேனி, அண்ணே வா கிளம்புவோம். இந்த வாரேன். டேனி, என்ன வண்டி எங்கே பார்க் பண்ணலையா? இல்லைண்ணே, ஒரு அண்ணன் வந்தாங்க, அதான் பேசிகிட்டு இருந்தேன். சரி சரி. மனசே மாறிட்டேன். அப்படியா? அப்படி என்ன பேசினாரு? அது வந்துண்ணே, ஆண்டவர் அவர் எப்போதுமே துதிச்சிட்டு இருக்காருண்ணே. அண்ணே, நான் ஐஃபோன் கிடைக்கலனே ஆண்டவரை துதிக்கல, அவர் கண்ணு தெரியாமல் இருந்தும் ஆண்டவரை துதிக்கிறாரு. அவர் இதயத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு, அதான் சந்தோஷமா இருக்காரு. பைக்லேயே ஃபோன்லேயோ கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம், ஏசப்பா வந்தது பெரிய சந்தோஷம். 100% உண்மை. தம்பி, டே உனக்கு தான் அந்த ஸ்வீட் வாங்கியிருக்கேன், இந்தா இந்தா. போனை பார்த்துக்கோ, நான் வெளியே போகும்போது எனக்கு தான். சரியா? ஐ ஜாலி. அன்னைக்கு நான் பேசுனதை மன்னிச்சுக்கோடா, எதுவும் நினச்சிக்கிடாத. சரியா?
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அன்பு குடும்பத்தினரை பார்த்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லும்படியாக நீங்க தந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான அன்பு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய வருடத்துல புதிய கிருபைகள் ஆண்டவரே, புதிய நன்மைகள் அன்பு பிள்ளைகளுக்கு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் அன்பு பிள்ளைகளை தொடரும்படியாய் நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஏசப்பா, இன்னையோடு இந்த கேரள் ரவுண்ட் முடியுது. இந்த முகமுடியில் நான் எவ்வளோ அழகாக இருக்கேன். இதை மாதிரி என் மூஞ்சி இருந்தால் அழகாக இருந்திருக்குமே. இந்த முகத்தை போல என் முகம் இருந்தால் அழகாக இருந்திருக்குமே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா. ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க்ஸ். ஆனால் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? ஆனால் உங்கள் இருதயத்தில் ஏதோ கவலை இருக்கிற மாதிரி தெரியுதப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஏதோ வருத்தம் உங்கள் உள்ளத்தில் இருக்குப்பா. ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசலாம்ப்பா. சொல்லுங்கப்பா. அதாவது இந்த கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடுவேண்ணே. சரி, போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கண்ணே. ஏன் தெரியுமாண்ணே? என்னை சுற்றி எல்லா குழந்தைங்களும் தாத்தா தாத்தா தாத்தான்னு சொல்லுவாங்கண்ணே. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சிரிக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கண்ணே. சரிப்பா. இன்னையோட இந்த கேரளம் இவ்வளோ நாள் நினைச்சேன். ஒரு 20 நாள் நினைச்சேன். நல்ல சந்தோஷமா இருந்தேன். ஒவ்வொரு நாள் கேரளம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஆனால் இன்னையோட முடிச்சிட்டேன் கேரளம். சரிப்பா. சரி, இனிமே இந்த வேஷம் போட முடியாது. இந்த வேஷம் போட்டு கண்ணாடியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். அவ்வளோ அழகா இருக்கணும் என் மூஞ்சி. இந்த முகமூடி எடுத்தோன்னே என் முகம் தெரியும். என் முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நிறந்தான் தெரியுது. அதை பார்க்கும்போது அப்படி ஒரே பாரமாக இருக்கணும். அதனால யாருக்குமே பேச முடியல, தைரியமாக பேச முடியல. எனக்குலாம் ஒரு தனிமையாக இருக்கு. அதனால தாங்கிக்க முடியல. அதுதானே இது ரொம்ப கஷ்டப்படுது. கவலைப்படாதீங்கப்பா. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை. பைபிளில் ஒரு நல்ல வசனம் இருக்கு. அந்த வசனத்தின்படி ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கும். வாசிங்கப்பா, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இல்லை இருக்கட்டும், நீங்கள் வாசி. இல்லைப்பா, நீங்கள் வாசிங்கப்பா. உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தாவே, உங்களுடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இந்த வசனத்தின்படி ஏசப்பா உங்களை ரொம்ப பிரகாசிக்க பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க. சரியா? வாங்க நம்ம அடுத்த கேரள் வீட்டுக்கு போவோம். என்னடா இது? என்ன க்ரீம் போட்டாலும் ஒண்ணுமே செட் ஆகாம இருக்கே. கருப்பு என்ன விட்டு போக மாட்டேன். அவன் என்ன அழகா இருக்கான். ஆனா நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? ஏன் தவிர நீ இப்படி கருப்பை படிச்சிங்க? என்ன வாழ்க்கை அது? கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்பா, எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லைப்பா. நான் கருப்பா இருக்கனால என் மனசுக்குள்ள ஒரு அவநம்பிக்கையா இருக்குப்பா. யார் கூடயும் பேச முடியலப்பா. யார் கூடயும் பழக முடியலப்பா. ஏன்ப்பா இப்படி? எப்படியாச்சுப்பா என் முகத்தை எப்படியாவது வெள்ளையாக்கிருங்கப்பா. என்னால் தாங்க முடியலப்பா. பேசலான்னு வாங்க. அந்த பாட்டு ஒன்று ஏற்ற சொன்னாங்க. ஏற்றிடுவீங்களா? சரி. அப்பா, ஹலோ ஹலோ, டவர் இல்லை போல. நான் வெளியே போய் பேசுகிறேன். வாங்க வாங்க வாங்க. உட்கார். உங்க பேர் என்ன? ஜிம். அப்படியா? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா? இந்தாங்க, உனக்கு ஒன்று தாரேன். இந்தாங்க சாக்லேட். ஐ, சாக்லேட்.
பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன இங்க வாங்க. எதுக்குமா கிஸ் பண்ண? நீங்க ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. அழகா இருக்கனா? ஏய் பொய் சொல்லாத. சாக்லேட்டுக்காக தானே கிஸ் பண்ண. இல்ல. என்ன பிரைட்டா இருக்கனா? நீங்க தான் பிரைட்டா இருக்கீங்க. அப்படியா? சரி நல்லா படிமா. இந்த வரேன். ஏய் சாக்லேட் எனக்கு கொடுத்து போற. இந்தா கொண்டு போ. ஏசப்பா உங்களுடைய முகத்தினுடைய எமனை பிரகாசிக்க பண்ணீங்களே, ஸ்தோத்திரப்பா. அண்ணா ஏறிட்டானே? ரெடி ஆயிட்டு. எல்லா பாட்டுமே ஏறிட்டானே? ரெடி ஆயிட்டு. தேங்க்ஸ். சரி சரி அண்ணா நான் கிளம்புறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தோம். ஆமாம். நல்லா 2 ஆள் சாப்பிட வேண்டிய சாப்பாடு சாப்பிட்டோம். நல்ல வயிறு நிறைஞ்சிச்சு. ஆனால் இன்னும் ஒரு மனசு மட்டும் எனக்கு நிறைவா இல்லையடா. ஏதாவது ஒன்று செய்யணும்டா. இருப்போம். என்ன பண்ணலாம்? யூடியூப்ல அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அது மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. இதான் அந்த வீடியோ. தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆகாரத்திற்காக நன்றி சொன்னீர்களா? ஆகாரம் இல்லாத பிள்ளைகளுக்காக கொடுத்தீர்களா? செபித்தீர்களா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோടെ போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். உங்களை சுற்றிலும் அநேக ஜனங்கள் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள், கொடுங்கள். இப்பலாம் கூட கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை இந்த வீடியோல அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கூட சொல்லியிருக்காங்கப்பா. நம்ம நல்லா திருப்தியா சாப்பிட்டாங்கப்பா. ஆனா இனி எத்தனை பேர் சாப்பிடாம இருக்காங்கப்பா. ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு. கொடுப்போமா? போய் கொடுக்கலாம். உன் பர்ஸ்ல எவ்வளோடா வச்சிருக்க? 200 ரூபா இருக்கு. என்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கா? 300. 30 ரூபா வச்சா கூட ஒரு 10 பேருக்கு வாங்கி. சரிடா கொடுப்போமா? போலாமா? இந்த கடைசி பார்சலுக்கு நம்ம எத்தனை கிலோமீட்டர் தாண்டா அலையணும்? இங்கே தான் யாரோ இருக்காங்கன்னு ஆண்டவர் உணர்த்தார். இங்கே அந்த டைமில் ஒரு ஆளும் இருக்காதுடா. ஸ்டாண்டை போட்டு வாடா, பார்ப்போம் யாராவது இருப்பாங்க. ஏய் இங்கே ஒருத்தர் இருக்கா பாரு. ஆண்டவர் இவரை தான் சொல்லி பார்க்கல. யார் அவரா? அவங்கள பார்க்க கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. இந்த அட்ரஸ் கேட்குற மாதிரி போய் அவர்கிட்ட விசாரிச்சு பார்க்கண்டா. ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது. சரி முதல்ல நான் போகிறேன், அப்புறம் நீ வா. சரி போய் பார்ப்போம். ஐயா வணக்கம் ஐயா. இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? எனக்கு தெரியலப்பா. இது எங்கன்னு தெரியலையா? தெரியல. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஊழியத்துக்காக வந்தேன், ஆனால் அவங்க இன்னும் வரல. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? திருநெல்வேலி அவுட்டர்லேருந்து வரேன். இங்கே என்ன விஷயமா வந்தீங்க? ஊழியம் பண்ணுறதுக்காக வந்தேன். இந்த வீட்டில் அப்படியா? அழைப்பு கொடுத்துருந்தாங்க. காலையிலேருந்து இரவு வரை இங்கே இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, காலையிலேருந்து சாப்பிடல. தப்பா கட்டி எங்களோட ஒரு சாப்பாடு இருக்கு, சாப்பிட்றீங்களா? விடுங்க, சாப்பிட்றேன். தா இந்தாங்க. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தது போல கர்த்தர் உங்களை கொண்டு எனக்கு போஷிக்க கிருபை கொடுத்ததுக்காக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பரலோகத்திலிருந்து மிகுந்த பலனை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை
பெருக பண்ணுவார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் பலன் அடையாமல் போகான் என்று சொன்னீர்கள். இவர்கள் அந்த பலனை அடையாமல். காலிலேருந்து ரொம்ப சோர்வாக இருந்தேன். கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த ஆகாரத்தை கொடுக்க கிருபை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆண்டவர் கிருபையா? 9 பேர் கொடுத்துட்டேன். ஒருத்தர் கொடுக்காம தேடி இருக்கும்போது அப்போ தான் ஆண்டவர் எங்களை காமிச்சார். நாங்கள் வந்தது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது உங்களுக்கு கொடுத்தது தான். நான் ஜெபிச்சேன், கர்த்தர் கிரியை செய்தார். இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுவதா? நன்றி. சரியா, நான் வரேன். வரோயா. இது போல தான் உலகத்தோட சந்தோஷத்தை தேடி நீங்கள் போகிறீங்களா? இல்லை அடுத்தவங்களோட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? சந்தோஷமும் சமாதானமும் ஆண்டவர் ஒருத்தட்ட தான் இருக்கு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எங்கேப்பா போகிறீங்க? இந்த கிறிஸ்மஸ்க்கு எங்கப்பா போவாங்க? ஒன்று தியேட்டருக்கு போவாங்க அல்லது பீச்சுக்கு போவாங்க. இப்போ உள்ள வாலிபர்கள் அப்படிதான் இருக்காங்க. அப்படியா ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயா போகிறீங்க? அங்கே போனால் அழுக தான் கிடைக்கும். ஆண்டவரை தெரினா சமாதானம் சந்தோஷம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ் நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. வெளியே வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். வெளியே வா. சரி. அப்படியே இல்லை. வட கீழே வரணும். ஸ்டெம்புக்கு வரணுமா? I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas. I wanna wish you a Merry Christmas from the bottom of my